சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி பொதுமக்கள் காவல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். சென்னை மாரத்தான் விழாவில் குளறுபடி என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராக இன்று காலை மராத்தான் போட்டியானது நடத்தப்பட்டது. காமராஜர் சாலையில ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற ஒரு தலைப்புல விழிப்புணர்வு மராத்தான் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த போட்டியில தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பொதுமக்களோடு அந்த மராத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றிருந்தார். மராத்தான் நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். இதற்காக பொதுமக்கள் இளைஞர்கள் அதிகாலையிலே வருகை தந்திருக்கிறார்கள். 5:30 மணிகளில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்த போதிலும் அவருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உரிய அனுமதியை வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மராத்தான் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்த பலர் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியாமலும் காவல்துறை அதிகாரிகள் தங்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தியதாக கூறி வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய ஒரு போட்டியில ஒருங்கிணைப்பு சரியில்லை எனவும், தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை எனவும், தங்களுக்கான டி-ஷர்ட் தரவில்லை எனவும், மேலும் ஒரு சிலர் தங்களை காவல்துறையினர் தங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள கூறி காவல்துறை உயரதிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகளை பகிர்ந்து வருகிறார்கள். இது குறித்து விசாரணை நடத்தி இது போன்ற சம்பவங்கள் இது காலங்களில் நடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாங்க பாரிஸ்காரர் பைக் விட்டிங் நடந்து வந்திருக்கோம். நாங்க மேம் இங்க வெயிட் பண்ணதே 45 மினிட்ஸா வெயிட் பண்றோம். இதுலயே நல்லா மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.